பழனிசாமி என்கிற துரோகத்தை வீழ்த்தி வருங்காலத்தில் துரோகம் என்ற வார்த்தையை அரசியலிலே யாரும் நினைக்கக்கூடாத அளவிற்கு அவருக்கு நாங்கள் இந்த தேர்தலிலே பதிலடி கொடுப்போம். வேற கேளுங்க. அது எந்த சூழல் வரும்னு தெரியாது. இந்த முறை நான் போன முறை நான் துரோகத்தை வீழ்த்தும் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தது. நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். ஆனா இந்த முறை நான் சொன்னதை நீங்க கவனிக்கல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு தம்பி வசதியா மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அடுத்தது 5 முனை போட்டி இருக்கு. எனக்கு தெரிந்து 4 முனை போட்டி தான் இருக்கும். சார், நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாங்கள் அம்மாவன் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படிங்கிற கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. ஆனா இன்றைக்கு அதிமுகவே இல்லை, அம்மா அவர்கள் கட்சியே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி EDMK தான் நான் சொல்றேன். ஏன்னா அடிப்படை சட்ட விதியை புரட்சித் தலைவர் கொண்டு வந்த விதி, அதை அம்மா அவர்கள் கட்டி காத்த விதி என்பது பொதுச் செயலாளர் தேர்தலில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாங்க. அந்த அடிப்படையை தளர்த்தி விட்டு 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகிகள் இருந்திருக்கணும், 10 MLAக்கள் முன்மொழியணும், 10 MLAக்கள் வழிமொழிகளும் சொல்லி தன்னை தவிர யாரும் அந்த பதவிக்கு போட்டி இல்லாமல் செய்திருக்கின்ற பழனிசாமி அதை EDMKவாக மாற்றிவிட்டார். அதனால இந்த தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்தி உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதிமுகவுக்கு நாங்கள் புத்துயிர் கொடுப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதைதான் நான் சொன்ன, அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம், அதிமுகவை மீட்டெடுப்போம்னு சொன்னப்ப அதெல்லாம் இல்லையான்னு கேட்டாங்க. அந்த இது எங்களுடைய இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணித்துட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் துரோகத்தை நாங்கள் வீழ்த்துவதற்கு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி பொறுப்புக்கு வரும். பல்வேறு தரப்பினர் போராட்டம் பண்றப்ப, அப்ப ஒரு மாமா கூடுறப்ப எது சமஸ்தாபாதம் நடந்தா அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய முடியாது. அதனால இதுக்கு எப்படி நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்கணும், ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியா எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியா கொடுத்து விடக்கூடாது. ஏன்னா உயிர் பலியானா அவர்களும் பொறுப்பாவார்கள். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி அதன்படி வருங்காலம் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் சொல்றேனே தவிர நான் ஒன்னும் முதலமைச்சரை தூக்கி வாசிக்கல, மற்றவர்களை தாக்கியும் பேசல. கூட்டணியை நீங்க எப்ப வேணாலும் அமைங்க. இளவு விழுந்த நேரத்தில் போய் கூட்டணிக்காக நீங்க ஒரு நரித்தனமா பேசுவது துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி அநாகரிகமாக நடந்து கொள்கிறார் என்று திரும்பவும் சொல்கிறேன். அவரை 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் துறையோட அவருடைய துரோகத்தை நாங்கள் வீழ்த்தாமல் விடமாட்டோம். அவ்வளவுதான். நீங்க போய் அவரை பார்த்து நீங்க பொறுப்பேற்றுங்க சார், நீங்க இந்த வெற்றி இங்க இருந்து போய் சொன்னாருன்னா நல்லா இருக்கும். நீதிமன்றம் சொன்ன கருத்து, நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பு எல்லாம் போய் நம்ம போய் அதெல்லாம் டிசெக்ஷன் பண்ணி பார்க்கறது தவிர, என்னுடைய நான் பார்க்கின்ற பார்வையில அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத பட்சம் இருக்கிறதுனால குற்றத்தை ஒட்டுக்க சொல்லி யாரும் சொல்லல. தார்மீக பொறுப்பு அந்த நிகழ்ச்சி நடத்தினதை ஏற்றுக்காதனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். விஜய் வாகனத்தை பிரச்சார வாகனத்தை ஏங்க அடுத்து வேற வண்டியில போக முடியாது. இப்ப என் வண்டியை ஒரு வண்டி ரிப்பேர் ஆனா இன்னொரு வண்டி நான் ஸ்டாண்ட் பை வச்சுக்கலையா? சீப்பு ஒழிச்சு வைக்கிறேன். சார், பழனிசாமி இல்லாம நேற்றே சொல்லுங்க, குப்புசாமியா இருக்கட்டும், ராமசாமியா இருக்கட்டும், எந்த சாமியா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. துரோகம் எம்பலமாக இருக்கிற பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக சிந்தனையுடைய பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நானோ எங்கள் தொண்டர்களோ எப்படி அதை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பாமரர்களுக்கு புரியக்கூடிய கருத்தை தான் திருப்பி சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க இதுல கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரியல.
அழைப்பு வச்சிருக்கீங்க. இப்ப அவங்க வந்து ஆமாங்க, இல்லைங்க, நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியில நாங்கள் விரும்புகின்ற இடங்களை பெறுவோம். இப்ப திருவனந்தபுரம்ல கூட்டம் நடத்துறோம், நிர்வாகிகளை சந்திக்கிறோம். இது போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்க தலைமையில கூட்டணி கிடையாது. இல்ல, நான் சொல்றேன், நான் இன்னொரு கூட்டணி சீமான், விஜய், திமுக, அதிமுக இந்த நாலுல ஏதோ உள்ள போக முடியும். நான் எந்த கூட்டணியில போவேங்கிறத பத்தி நான் என்ன முடிவு எடுக்கல. இது நாளா இருக்கு. இல்ல டிசம்பர் இது இல்லாம நாங்க வந்து அன்றைக்கு தனியாக நிக்கலாம்னு கூட நினைக்கல. நாலு போட்டி நிக்கிறது. இப்ப நான்கு வந்து 3-4 மாசம் இருக்குங்க. அந்த நேரத்துல நாங்க தனியா கூட நிக்கலாம்னு முடிவு எடுக்கலாம். இன்னும் சில கட்சிகளை சேர்த்து கொண்டு முடிவு எடுக்கலாம். இன்றைய நிலைமையில நாங்க தனியா நிக்கணுங்கிற முடிவுக்கு வராதனால 4 முனை போட்டிக்கிறேன். டிசம்பர் மாதத்துலதான் நான் சொல்றேன். அப்ப வந்து இன்னைய நிலைமையில நாங்க தனியா நிற்பதற்கான எண்ணத்துல இல்லை. பட் டிசம்பர் மாதத்துல காலம் எப்படி வருதோ அப்ப அந்த நேரத்துல புதிய கூட்டணிகள் கூட அமையலாமே, நீங்கள் எதிர்பாராத கூட்டணிகளை அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அதை நான் சூசகமா சொல்றேன், அவ்வளவுதான். துரோகத்தை வீழ்த்துவதுதான் வருங்காலத்தில். போதுமா? கலை சந்தோஷம் தானே? பாலிமர் கலை என்ன கரு நீங்க தான் நான் வந்து உட்கார்ந்தேன். நீங்க தான் வந்து அதுல ரைட்டா இது தப்பான்னு கேட்கிறப்ப நான் வந்து நடுநிலையா பேசுறேன். ஒரு பத்திரிகைகளை கூட எழுதிருக்காங்க, அவர் நடுநிலையா தான் பேசியிருக்காருன்னு. அது நான் நடுநிலையா தான் பேசுறேன். நான் ஒண்ணு விஜய்க்கு எதிராகவும் பேசல, விஜய்க்கு ஆதரவாகவும் பேசல. ஆட்சியாளர்கள் இதுல சரியா நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆதரவு. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க சரியா நடந்திருக்காங்க. பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறது இன்னமும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது கேளுங்க, அன்னைக்கு செந்தில் பாலாஜி அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. போன ஆட்சியிலேயே இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்குது, உங்களுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காரு. நான் போய் டாஸ்மாக்ல பாட்டில் வாங்கிட்டு தெரியாது. எங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே அது மாதிரி குற்றச்சாட்டையே என்கிட்ட இன்னைய வரைக்கும் சொல்லதில்லை. அதனால நான் என்னன்னு பார்த்து அதுக்கு பதில் கொடுக்குறேன். அவங்க அறிவிக்கிற நேரத்தில் நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் உங்களுக்கு கேட்கறதுலாம் பதில் சொன்னதுல எதை வேணாலும் கேட்க ஆரம்பிச்சேன். ரெஸ்பீட் நாயகன்னா என்ன வந்து காமெடியன் மாதிரி ஆகிட்டு நீங்க நாயகனா ட்ரீட் பண்ற மாதிரி தெரியும். டிசம்பர்னா டிசம்பர் 33 உள்ளாரையா சொல்லு கேட்காதீங்க. டிசம்பர்ல இறுதி வரை வரையும் ஜனவரியில கூட தெரியல.